வணக்கம். 28/12/2024 கேப்டன் விஜயகாந்த் சாரோட முதலாம் ஆண்டு நினைவு நாள். இந்த நினைவு நாளுக்காக தமிழகம் முழுவதும் ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. நாங்க எங்க சைட்ல இருந்து ஒரு டிரைவ் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். நாங்க எதுக்காக இந்த டிரைவ் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஆக்டரை தாண்டி பொலிட்டிக்கல் லீடரை தாண்டி விஜயகாந்த் சார் வந்து மக்களுக்கான ஒரு மாமனிதராக இருந்திருக்காரு, வாழ்ந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு அவங்களோட ரிமெம்பரன்ஸ்க்காக இந்த டிரைவ் வந்து நாங்கள் பண்ண போறோம். ஸோ இங்கே ஏன் இந்த டிரைவ் அப்படின்னா, இங்கே பேசப்பட வேண்டிய நிறைய தலைவர்கள் வந்து அரசியல் தலைவர்களாகவும் சாதி தலைவர்களாகவும் மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ விஜயகாந்த் சாரையும் வந்து அப்படி ஒரு அரசியல் தலைவராக மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு மக்களுக்கான மாமனிதராக பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர்கிட்ட வந்து அந்த விஷயத்தை வந்து நாங்கள் எடுத்துட்டு வரோம். இது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து இந்த ரிமெம்பரன்ஸ் டேக்காக கண்டிப்பாக வந்து ஒரு டிரைவ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஏன் இதை பண்ணுறோம், நாங்கள் வந்து அரசியல் கட்சி சார்ந்திருக்கோம் அப்படின்னா, நாங்கள் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவங்களும் இல்லை. விஜயகாந்த் சார் மக்களுக்கான ஒரு மாமனிதர், அவரை வந்து எல்லாரும் வந்து ரிமெம்பரன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இதை ட்ரை பண்ணுறோம். ஒரு இண்டராக சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரோட நினைவு நாள் முதலாம் நாள். அவரை பற்றி சொல்லணும்னா, அவங்க கடவுளுக்கு ஈடாக கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா வந்து அண்ணே சாப்பாடு யாருக்கு போடுறாங்களோ அவங்க கடவுளாக நினைக்கிறாங்க. வள்ளலார் எப்படி வந்து சாப்பாடு இது பண்ணாங்களோ அதே போல் இவருக்கு சுற்றி இந்த மக்களுக்கு எல்லாரும் ஒரே ஈக்குவலான சாப்பாடு, யார் மேலே யார் கீழே நல்லதே செய்தாரு. ஊர் மக்களை கீழே படுக்க வரான்னு சொல்லி மெத்த கொடுத்தாரு. கஷ்டமா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப மனவேதனையா இருக்கு எங்களுக்கு. அது இல்லாம நான் வந்து விஜய் சாமி